நாள் 36 எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஆமீன். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நீந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும் சோதனை வரும் வேளை, சொற்கேட்கும் செவியிலே பாரத்திலிருந்து ஜெயம் வரும், பரனின்னை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு, 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு, காத்திடுவார் என்றுமே. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைய நாளின் சிந்தனை தலைப்பு இயேசுவுக்காக சகித்திடுங்கள். 7 சிந்தனைகள். முதலாவது, இயேசுவுக்காக பாடுகளை சகித்திட வேண்டும். 2 தீமோத்தேயு 2:12, அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். இரண்டாவது, இயேசுவோடு கூட துன்பங்களை சகித்திடுங்கள். 2 தீமோத்தேயு 3:11, எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் அறிந்திருக்கிறாய், எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன், இவைகள் எல்லாவற்றினின்றும் கர்த்தர் என்னை நீங்களாக்கிவிட்டார். மூன்றாவது, இயேசுவுக்காக உபத்திரவங்களை சகித்திடுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. 4, இயேசுவுக்காக தீமையை சகித்திடுங்கள். 2 தீமோத்தேயு 2:24, கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணாமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமார்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. 5, இயேசுவுக்காக சோதனையை சகித்திடுங்கள். யாக்கோபு 1:2, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு ஜீவ கிரீடத்தை பெறுவான். 6, இயேசுவுக்காக சிட்சையை சகித்திடுங்கள். எபிரேயர் 12:7ஆம் வசனம், நீங்கள் சிட்சையை சகிக்கிறதினால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். 7, இயேசுவுக்காக நிந்தையை சகித்திடுங்கள். எரேமியா 15:15, உம்முடைய நீடிய பொறுமை நிமித்தம் என்னை வாரிக் கொள்ளாதிரும், நான் உம்முடைய நிமித்தம் நிந்தையை சகிக்கிறேன் என்று வேதம் சொல்கிறது. எனவே இயேசுவுக்காக நாம் அவருடைய பிள்ளைகள் என்கின்ற புத்திர சுவிகாரத்தோடு கூட அந்த உலகத்தின் பாடுகள், துன்பங்கள், உபத்திரவங்கள், தீமைகள், சோதனைகள், சிக்ஷைகள், நிந்தைகள் யாவற்றையும் சகித்திடுவோம். அவருக்காய் நாம் நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுத்து அவரோடு கூட நாம் வாழ்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் தந்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். நீர் தந்த இந்த வார்த்தைகளிலே நாங்கள் நினைவு கூற, அதன்படி நடக்க, அதன்படி வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.